ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த டிடிஎஃப் வாரமில் முதல் டாஸ்க் நேற்றுக்கே வந்து ஆரம்பித்தாங்க. அந்த முதல் டாஸ்க்கில் வந்து அருண் பிரசாத் அவர்கள் 2 பாயிண்ட்டும், அதே மாதிரி ராணவ் அவர்கள் 2 பாயிண்ட்டும் வந்து பெற்றிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு 3 டாஸ்க்னா வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி 3 டாஸ்கில் வச்சதில் நம்மளுடைய விஜே விஷால் அவர்கள் லீடிங்கில் வந்து இருந்துகிட்ருக்காராம். ஸோ அதை கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக வந்துருக்குல்ல. ஆமாங்க, விஜே விஷால் அவர்கள் லீடிங்கில் வந்து இருந்துட்டுருக்காரு. அண்ட் ரயான் அவர்களும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறதாக நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு, அப்டேட் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நேற்றுக்கு இந்த பிளைண்ட் ஃபோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து நடைபெற்றது. அந்த டாஸ்க்கில் வந்து அருண் பிரசாத் அவர்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் வந்து கேமை வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பினர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் அவர்களே வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து வைக்கப்படுகிறது. எப்படிங்க பிக் பாஸே வந்து அருண் பிரசாத்துக்கு வந்து கேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவராக வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு பிளைண்ட் ஃபோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து நடைபெற்றது. அந்த டாஸ்க்கில் வந்து எல்லாருமே கண்ணை கட்டிட்டு போயிட்டு அவங்கவுங்களுடைய இமேஜுக்கு நேராக போயிட்டு அந்த பெயிண்ட்டை வந்து கையில் வந்து தடவணும். ஓகேங்களா, யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு வந்து 2 பாயிண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி முதல்ல போய் யாராச்சும் வேறு ஒருத்தருடைய ஃபோட்டோவில் வந்து தடவிருந்தாலும் கூட அவங்களுக்கு, அதாவது இட்ஸ் மீன்ஸ் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து பாயிண்ட் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த விதத்தில் விளையாட்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டது. 2 டீமாக வேறு பிரிஞ்சிருந்தாங்க. அருண் பிரசாத்தோடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் இடத்துல வந்து இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் அருண் பிரசாத் அவர்களுக்கு ஃபேவரட்டிசம் பார்த்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சைடில் இருக்கும்போது ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக வந்து போயிட்டு அந்த பெயிண்ட்டை தடவிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூசேஷன் வந்து வைக்கிறாங்க. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து போயிட்டு இருக்கும்போது கண்ணை வந்து திறந்து, அதான் இட்ஸ் மீன்ஸ் அந்த ஃபோல்டை வந்து திறந்து பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அக்யூசேஷனும் வந்து வச்சுட்ருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, பட் இது ஒரு விமர்சனமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதனை தொடர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஃப் டாஸ்கில் 2-3 டாஸ்க் வந்து நடைபெறுது. இந்த டாஸ்கில் வந்து விஜே விஷால் அவர்கள் லீடர் போர்டில் பயங்கரமான பாயிண்ட்ஸை எடுத்து லீடிங்கில் வந்து இருந்துகிட்ருக்காராம். அண்ட் ரயான் அவர்களும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காப்லையாம் சொல்லப்போனால். ஸோ இதை தொடர்ந்து அப்போது முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்கெல்லாம் எங்கடா போனாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையிலையும் ஃபிசிக்கல் டாஸ்க்கும் இருக்க போது, இன்டெலிஜென்ட்டாக விளையாடக்கூடியதும் வந்து இருக்க போது, நாலேஜ் பேஸ்டும் வந்து இருக்க போது, மெமரி பேஸ்டு வந்து டாஸ்க்கும் வந்து இருக்க போது. ஸோ ஒவ்வொருத்தருக்கு உகந்த மாதிரி டாஸ்க்கை வந்து அவங்கவுங்க அமைச்சு விளையாடுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். விஜய் விஷால் லீடர் போர்டில் இருக்கிறத பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.